அனைவருக்கும் வணக்கம். சனி பயிற்சியானது 6/3/2026 வெள்ளிக்கிழமை விசுவாவசு வருஷம் மாசி மாதம் 22 நடைபெறுகிறது. சனீஸ்வர பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாகிறார். சனீஸ்வர பகவானை பற்றி தெரிந்து கொள்வோம். பொதுவாக சனீஸ்வர பகவான் என்றால் எல்லோரும் பயப்படுகிறார்கள். நீதி, நியாயம், தர்மப்படி நடந்து கொள்பவர்களுக்கு அதிக பாதிப்பை சனீஸ்வர பகவான் தரமாட்டார். குறுக்கு வழியில் செல்பவர்கள், நியாயத்துக்கு புறம்பாக நடந்து கொள்பவர்களுக்கு அதிக பாதிப்பை கொடுப்பார். சனீஸ்வர பகவான் சூரிய புத்திரர் ஆவார். சனீஸ்வர பகவான் ஆணும் பெண்ணும் இல்லாத அலிகிரகம் ஆவார். சனீஸ்வர பகவான் நிறம் கருப்பு. சனீஸ்வர பகவான் வஸ்திரம் கருப்பு. சனீஸ்வர பகவான் வாகனம் காகம். சனீஸ்வர பகவான் உலோகம் இரும்பு. சனீஸ்வர பகவான் தானியம் கருப்பியல். சனீஸ்வர பகவான் சமித்து வன்னி. சனீஸ்வர பகவான் நவரத்னம் நீலக்கல். சனீஸ்வர பகவான் தசை 19 வருஷமாகும். சனீஸ்வர பகவான் ஆட்சி வீடு மகரம் கும்பம். சனீஸ்வர பகவான் உச்ச வீடு துலாம். சனீஸ்வர பகவான் நீச்ச வீடு மேசம். சனீஸ்வர பகவான் பகை வீடு சிம்பம். பொதுவாக சனீஸ்வர பகவான் ஒரு ராசியில் 2.5 வருடம் சஞ்சாரம் செய்வார். சனீஸ்வர பகவான் நட்பு கிரகம் சுக்கிர பகவான், புத பகவான், ராகு பகவான், கேது பகவான். சனீஸ்வர பகவான் சமகிரகம் குரு பகவான். சனீஸ்வர பகவான் பகை கிரகம் சந்திர பகவான், செவ்வாய் பகவான், சூரிய பகவான். மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு சனி பயிற்சி எப்படி உள்ளது என்று தெரிந்து கொள்வோம். மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு 10ஆம் இடத்தில் சனீஸ்வர பகவான் வருகிறார். மேலும் புத பகவானுக்கு நட்பாக சனீஸ்வர பகவான் உள்ளதால் நல்ல பலன்களை அடைய போகிறீர்கள். குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும். வேலையில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு உண்டாக வாய்ப்புள்ளது. குடும்பத்தில் பிரச்சனை இருந்தால் பிரச்சனை சேர்ந்து நல்லுறவு உண்டாகும். பொருளாதார சூழ்நிலை சிறப்பாய் அமைய உள்ளது. சனீஸ்வர பகவான் சிறப்பான நல்ல பலனையே வழங்குவார். நீங்கள் விநாயகர், ஆஞ்சநேயர், ஐயப்பன் வழிபாடு செய்து அதிக பலனை பெறலாம். ஊனமுற்றோருக்கு உதவி புரியுங்கள். ஏழைகளுக்கு உணவுடை கொடுப்பது நல்லது. படிக்கும் ஏழை பிள்ளைகளுக்கு உதவி புரிவதும் நன்றாக இருக்கும். சனிக்கிழமை தோறும் காகத்திற்கு எள்ளு கலந்த தயிர் சாதம் வைப்பது சிறப்பாகும். சனி காயத்ரி சொல்வது மேலும் சிறப்பாகும். ஆஞ்சநேயர், ஐயப்பன், விநாயகர் வழிபாடு செய்து சிறப்பான பலனை பெறுங்கள். ஒரு முறை திருநள்ளாறு சென்று நல்ல தீர்த்தத்து நீராடி சனீஸ்வர பகவான் வழிபட்டு அதிக பலனை பெறலாம். மேலும் சென்னையில் உள்ளவர்கள் பல்லாவரம் அருகில் உள்ள பொய்ச்சூலூரில் சனீஸ்வர பகவானுக்கு இரும்பு அகல் விளக்கு எழுதுபம் ஏற்றி வழிபாடு செய்து அதிக பலனை பெறுங்கள். வாழ்க வளமுடன், நீங்கள் நலமுடன்.